ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகள்ல பார்த்தோம்னா, மறுபடியும் அந்த வளைகுடா டென்ஷன் தான் இன்னும் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, இது வந்து முடியிற மாரியும் இல்ல, அ பெருசா போகவும் இல்ல. என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு பக்கம் ட்ரம்ப்பு அமெரிக்கால பைத்தியம் பிடிச்ச மாரி பயங்கர டென்ஷன்ல அலையிறாரு. இன்னொரு பக்கம் அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அ ஸ்டீவ் விட்காஃப் அண்ட் குஷ்னர் 2 பேரும் இன்னும் வளைகுடால தான் இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல்ல விசிட் பண்ண போறாங்க. ஒரு மிகப்பெரிய டென்ஷனான ஒரு என்ன சொல்றது? ஒரு பயமான ஒரு நேரத்தில அதில வந்து தைரியமா விசிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. இப்ப எதுக்கு தைரியமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒருவேள அவங்க வந்து விசிட் பண்ணும்போது, அந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பல வந்து ஏதாவது ஒரு ராக்கெட் வந்து தாக்கி, அவங்கள வந்து சொல்லி முடிச்சு, அத பேஸ் பண்ணி ஈரான பூரா அடிச்சு, மத்த நாடுகள பூரா அடிச்சு, அப்புறம் ஈரான் அடிக்க போகும்போது அது ம இஸ்ரேல அடிச்சு, இஸ்ரேல் அந்த பக்கம் எல்லாத்தையும் போட்டு கடைசில வந்து மொத்த ஏரியா வந்து கொத்துக்கறி போட்டு டோட்டலா மிடில் ஈஸ்ட்டே வந்து சோலி முடிக்கிற நிலைமை வந்தாலும் வரலாம். அதுல யுஎஸ்எஸ் ஆபிரகாம் அதுல யாரு போனாலும் இப்போ உள்ள சூழல்ல ஈரான் அவங்க தன்னோட ஆயுதங்கள பிரயோகப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா, அந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மாரி வந்து குள்ளநரிகள் என்ன செய்வாங்க? ஒருவேளை இவங்கள வந்து பணிய வைக்கணும், இந்த இடத்துல வந்து மொத்தத்துக்கு சோலி முடிக்கணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, ஆ இவரு ஸ்டீவ் விட்காஃபையும், குல்சனையும் வந்து அங்க ஆ கப்பல்ல வந்து ஏத்தி விட்டு, இவங்களே எங்கிருந்தாவது வந்து ஒரு ராக்கெட்ட செலுத்தி விட்டு, அதில அடிச்சுட்டாங்க. ஒரு ஆள் வந்து ஒண்ணும் ஆகல, உயிருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா கப்பல அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, இத பேஸ் பண்ணி இந்த பக்கம் சண்டை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். அதுக்காகத்தான் கடந்த 2, 3 நாளா இஸ்ரேல்ல எல்லா ஆயுதங்களையும் எல்லாத்தையும் ரொம்ப தயார் நிலையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒருவேளை இந்த மாரி ஏதாவது காரணம் சொல்லி ஏன்னா அவைங்க வந்து எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதுவும் ரொம்ப முக்கியமா இஸ்ரேல் என்ற குள்ளநரி என்ன செய்வாய்ங்க, அடுத்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ஏதாவது பிடிக்கணும் அப்படின்னா, இப்பவே வந்து வேலைய ஆரம்பிப்பாய்ங்க. அவங்களோட திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் அ திட்டங்களா இருக்கும். என்னன்னா, அதுக்கு உதாரணம் ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி பேசியிருக்கோம். நினைவூட்டலுக்காக ஒண்ணு பேசிருவோம். லெபனான்ல அ ஹிஸ்புல்லாவோட பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது, அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேஷன் மொபைல் ஃபோன் வந்து வேண்டான்னு சொல்லி. ஏன்னா, அதில ஏதாவது வந்து என்கிரிப்ஷன தாண்டி அதாவது ம வ விஷயங்கள் திருட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு பெர்சனலாவே பேஜர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேஜர் வெடிச்சது பாருங்க. 2500 பேஜருக்கு மேல வெடிச்சு, கிட்டத்தட்ட 500 ஹிஸ்புல்லா சம்மந்தப்பட்டவங்க, அவங்க சின்ன லெவல்ல இருக்கட்டும், பெரிய லெவல்ல இருக்கட்டும், மீடியம் லெவல்ல எந்த லெவல்ல இருந்தாலும், 500 பேருக்கு மேல அவுட் ஆகி, அப்புறம் கிட்டத்தட்ட 2000 பேர் பக்கம் வயிறு வெடிச்சு குடல் வந்து ஏன்னா, அதில ஒரு பேஜர்லயும் சின்ன சின்னதா வந்து குண்டு வச்சிருந்தாய்ங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து விவரம் சேகரிச்சா, ஒரு 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப வெடிச்சதோ, வெடிச்சது வந்து போன வருஷம். அப்போ வெடிக்கிறதுக்கு 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே, அ இங்க வந்து அ ஜப்பான்ல இருந்தா, இல்ல ம யூரோப்பியன் கண்ட்ரில ஆர்டர் வந்து அங்கேருந்து ரெடி ஆகி, அதுக்கு கம்பெனி வந்து இஸ்ரேல் கம்பெனி. பட் இஸ்ரேல் பேர்ல இல்லாம, அவங்க வேற ஒரு ரூட்ல கொண்டு வந்து ஐ திங்க் மோட்டோரோலான்னு கம்பெனி நெனைக்கிறேன். மோட்டோரோலா. அப்போ அந்த பேஜருக்கு இவங்க வேற ரூட்ல எல்லாம் ஆர்டர் புடிச்சு, அதுல ஒரு சின்ன சின்னதா குண்டு வந்து உள்ள செட் பண்ணி வச்சு, எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ, எப்போ முடியுமோ, அப்போ வந்து ஒரே நேரத்தில வெடிக்கிற மாரி, அப்படி செட் பண்ணி 3 1/2 வருஷமா காத்து கிடந்தாய்ங்க. அதாவது இவங்கள வந்து ஒரு சாதாரண ஆட்களா வந்து நம்ம யோசிக்கவே முடியாது. சரி, இப்போ வந்து இந்த மாரி பேஜர்லாம் வெடிச்சது. வெடிச்சு முடிச்சு அங்கங்க அல்லோலகல்லப்பட்டு என்ன ஆகப்போகுது அப்படின்னு எல்லாம் பயங்கர ஒரு டென்ஷன்ல அலைஞ்சுட்டு இருக்கும்போது, அங்க லெபனான்ல இருக்கிற காவல்துறை, போலீஸ் என்ன பண்ணாங்க, அங்க வந்து வாக்கி டாக்கி எடுத்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது, வாக்கி டாக்கி வெடிக்குது. அப்ப எத தொட்டாலும் வந்து இந்த அளவுக்கா யோசிச்சுட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்களோட அட்வான்ஸ் திங்கிங் அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு அவங்க நேர்மையான நல்ல விஷயத்துக்கு அவங்களுடைய மூளைய செலவு பண்ணாங்கன்னா, உலகம் வந்து பெரிய அளவு நல்ல முன்னேற்றம் போகும். அது என்னன்னா, அவங்க மட்டும் நல்லா இருக்கணும். மத்த நாம 4 பேர் நல்லா இருக்கணும்னா 40 பேர் சாகடிக்கணும் அப்படின்றதுல அ ம இது யூதர்கள் ரொம்ப குறிப்பா. அது இஸ்ரேல் யூதர்கள், அங்க அமெரிக்கால இருக்க யூதர்கள் எல்லாம் வந்து மொத்த உலகத்தையும் அவங்க ஆட்டி படைக்கணும் அப்படின்னு இன்னும் எத்தனை காலம் தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாரி ஒரு சூழல்ல, இப்போ என்ன நடக்குது? இங்க ம ஸ்டீவ் விட்காஃப் வந்து அந்த யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பலுக்கு அவர் விசிட் போறாருன்னா, அது எதுக்காக போவாங்கன்னா, இப்போ நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா மக்களுக்கு இந்த செய்திய பரப்பி, அங்க ஏற்கனவே உள்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து மக்களோட மனநிலைய மக்கள வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா,
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும். இதையும் மீறி அமெரிக்கால வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை. அங்க வந்து ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். ஒரே நேரத்தில 3 வகையான பிரச்சனை நடந்துச்சு. அங்க வறுமை ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 5,00,00,000 பேருக்கு மேல ஒரு வேளை சாப்பாடு, அப்புறம் வந்து ஒழுங்கான ட்ரெஸ் இல்ல, வீடு இல்ல அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதுபோக வந்து பனிப்பொழிவு எக்கச்சக்கமா நடந்தது. அதுபோக போராட்டம் அந்த நர்ஸ் வந்து அ ம போட்டு தள்ளிட்டாங்கன்னு அங்க ஒரு போராட்டம்னு ஒரே டைம்ல பயங்கரமா வந்துருச்சு. இப்ப அத தாண்டி வந்ததுக்கப்புறம், இன்னும் அது வந்து இன்னும் புகஞ்சுகிட்டே இருக்கு. பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலேருந்து டைவர்ட் பண்றதா இருந்தா, இப்படி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி பேச்சுவார்த்தை பண்றோம். ஈரானோட வந்து ஈரான மிரட்டுறோம். ஈரானோட பேச்சுவார்த்தை பண்றோம் அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை வந்து தோல்வி. அடுத்த கட்டத்தில திரும்ப இன்னொரு ரவுண்ட் வந்து பேச்சுவார்த்தை வரலாம். ஏன்னா, ஈரானும் ரொம்ப பிடிவாதமா நிக்கிற அளவுக்கு ஈரானும் பெரிய வளமால இல்ல. ஈரானும் வறுமையில இருக்கு. அப்போ அவங்களுக்கு தங்களோட அ ஆயுத குறைப்பு அல்லது அந்த ஆயுதத்தோட தூரம் இதெல்லாம் குறைச்சு பண்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. அதே நேரத்தில அமெரிக்காவோட டிமாண்டு. ஏன்னா உலகத்த வந்து கட்டி ஆள்றது அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்க நெனப்பு. அது இன்னும் சில வருடங்கள் மட்டும் தான். அப்ப அதுவரைக்கும் அமெரிக்கா சொல்றத சரின்னு சொல்லி கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, ஆ அதுவரைக்கும் பேச்சுவார்த்தை அடுத்து நடக்கும். ஆனா விட்டுக் குடுக்குற இடத்துல இல்ல. இவங்க வந்து அமெரிக்கா என்ன நெனச்சுட்டாங்க, வெனிசுலாவ போட்டு படார்ன்னு தூக்கி ம ம மதுரோவ தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டோம். அது மாரி இங்க வந்து கமேனிய தூக்கிட்டு போயிரலாம் அப்படின்னு நெனச்சுட்டாங்க. ஆனா அங்க வெனிசுலாவோட மதுரோ வேற, இங்க வந்து கமேனி வேற. கமேனி வெறுமனே ஆட்சியாளர் மட்டும் இல்ல, மதத் தலைவர் வேற. அப்போ அவரு பின்னாடி வந்து இப்ப லட்சோப லட்சம் அ பக்தர்கள் இருக்காங்க. அத தாண்டி வந்து ஒண்ணும் தொடவே முடியாது அப்படிங்கிற உண்மை வந்து இப்போ அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருச்சு. அமெரிக்காவுக்கு புரிஞ்சுச்சுன்னா என்ன? பக்கத்துல இருக்கிற சுல்லான் இஸ்ரேலுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த இஸ்ரேல் என்ன பண்றாங்க? ஏதாவது வழியில இந்த பக்கம் அடிச்சா மட்டும் தான் அவங்க வந்து நிக்க முடியும். ஏன்னா இஸ்ரேல வந்து இதே மாரி போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, ய அமெரிக்கா வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டாய்ங்க. கிட்டத்தட்ட சரண்டர் ரேஞ்சுக்கு அப்படின்னு யார்ட்ட சரண்டர்? ஜெனரலாவே நான் வந்து பெரிய தாதா இல்லப்பா அப்படின்னு இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா, அது என்ன நடக்கும்? இஸ்ரேல வந்து சோலி முடிச்சுருவாய்ங்க. அப்படிங்கிற சூழல்ல இஸ்ரேல் வந்து தன்ன காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாய்ங்க. அந்த என்ன வேணாலும் ஏன் அழுத்தி சொல்றேன்னா, அவங்க இந்த உலகத்த மொத்தத்துக்கு சோலி முடிச்சு நாங்க மட்டும் தான் இருப்போம்னு நெனச்சா கூட, அமெரிக்கா வந்து போட்டு தள்ளிட்டு நாங்க மட்டும் தான் இருக்கணும்னு நெனச்சா கூட அதையும் பண்ணுவாய்ங்க. ஏன்னா, இஸ்ரேல் ஆ தனக்காக மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க. ஸோ, அது மாரி ஒரு விஷயங்கள் நடக்குதா? இப்ப என்னன்னா, ஆ அங்க இஸ்ரேல்ல வந்து ஏகப்பட்ட தினந்தோறும் ஆ அப்படி மூட்டை மூட்டையா பணங்கள் வந்து நிக்குது. என்ன அடையாளம் தெரியாத பணங்கள். இது ஏற்கனவே இன்னொரு இதுலயும் பேசியிருக்கேன். அடையாளம் தெரியாத அ அ பாலஸ்தீனர்கள் அப்படின்னு சொல்லி அ மூட்டை மூட்டையா கொண்டு வந்து குடுக்குறாய்ங்க. இவங்க இது வந்து எப்படின்னா, நம்ம ஜெம் டிவி நேயர்களுக்கு தகவல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள போனா, உலகத்தின் கிட்னி திருட்டு இஸ்ரேல்காரைங்க. அந்த கிட்னி மத்த உடல் உறுப்பெல்லாம் திருடி, அங்க யூரோப்பியன் கன்ட்ரீஸ்க்கு போறது மட்டும் இல்லாம, அரபு நாடுகளுக்கும் போகுது அப்படின்னு தகவல்லாம் வருது. இதில எந்த அளவு உண்மை இருக்கு என்னன்னு தெரியல. அப்படி நடந்தது, இதில உண்மை இருக்கு. 100% உண்மை அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம சில விஷயங்கள வந்து 100% ஆணித்தரமா சொல்ல முடியாது. நமக்கு கிடைக்கிற அங்கங்க கிடைக்கக்கூடிய சில தகவல வச்சு நம்ம பேசுறோம். இது ஒருவேள 100% உண்மையா இருந்துச்சுன்னா, இது மாதிரி ஒரு கிரைம் உலகத்தில வேற எதுவும் இருக்காது. ஒரு அப்பாவி மக்களோட அங்க பாலஸ்தீன அப்பாவி மக்களோட கிட்னியா இருக்கட்டும், கல்லீரல், மண்ணீரல்னு எல்லாத்தையும் எடுத்து அங்க அரப்ஸுக்கும், வெள்ளைக்காரங்களுக்கும், அங்க யூரோப்பியர்களுக்கும் வந்து ம மாற்று உறுப்பா வச்சு அவைங்கள வந்து பிழைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா இறுதியா என்னன்னா, அப்பாஸ் அராக்சி. அவரு இப்போ அல் ஜசீராவோட ஃபோரம்ல பேசினாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் பேசி முடிச்சுட்டு, கடைசியா ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த அ யுரேனியம் என்ரிச்மென்ட் அத வந்து நாங்க நிறுத்தப் போறதில்ல. நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். அப்படின்னு அந்த அப்பாஸ் ஆராக்ஷி ரொம்ப தெளிவா, தெனாவட்டா இல்ல. ஆனா பவ்யமா சொன்னா கூட தெளிவா, நாங்க எதுக்கும் பின்வாங்க போறதில்ல. நாங்க உங்கள பார்த்து பயப்பட போறதில்ல. அதே நேரத்தில எங்க டிமாண்ட் இது. ஏற்கனவே அத பத்தி ஃபுல்லா பேசியிருக்கோம். அந்த பழைய காணொளி பார்த்தா உங்களுக்கு தெரியும். எங்க டிமாண்டுக்கு நீங்க ஒத்துக்குங்க. உங்க டிமாண்டுக்கு நாங்க ஒத்துக்கர்றோம். அதையும் மீறி எங்கள வந்து துப்பாக்கி முனையில பயமுறுத்தி பணிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது நடக்கவே நடக்காது. எங்களோட என்ரிச்மென்ட்ட நிறுத்தப் போறது இல்ல. நாங்க பண்ணிட்டே தான் இருப்போம். நீங்க வந்து நட்டான்ஸ், ஃபர்டோ அண்டு இஸ்ஃபஹான் இந்த 3 இடத்துலயும் அடிக்கிறதுக்கு அடிச்சு தரைமட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கதா நேத்து முந்தானத்துல பேசிட்டு இருந்தோம். அது வரட்டும். வந்தா அவன் இஸ்ஃபஹான தரைமட்டமாக்குனா மொத்த இஸ்ரேலையும் தரைமட்டமாக்கிருவோம் அப்படின்ற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த அப்டேட்ல பார்ப்போம். நன்றி.